ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஆக்சுவலாக எனக்கு டைம் கிடைக்க போடுறதுக்கு இது வந்து ஃபேமிலி மீட்டு. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா பெரிய லெவலில் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி பெங்களூரில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஃபோன் நம்பர் வாங்கி ஃபேமிலி மீட் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய ஈவெண்ட்டாகவே நடத்துனாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ ஆர்கனைசர்ஸ் ஒரு 5,000 பேர் இருப்பாங்க. ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அப்புறம் கேட்ரிங்கு, லொக்கேஷன் பார்க்குறீங்க, இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுங்களேன். ஸோ குழந்தைங்களுக்காக கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக ட்ராயிங் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்களாட்டுது. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. லெமன் ஸ்பூனு. ஆக்சுவலாக நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இந்த ஈவெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆக்சுவலாக போயிட்டு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அவங்க வீட்டிலாம் பேசிட்டு, அப்புறம் எங்கள் ஊருக்காரங்களாம் இருந்தாங்க, அவங்க வீட்டிலாம் பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ஈவெண்ட் வருஷம் நடக்கிறதில்ல. யாராவது ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அப்புறம் எல்லோரும் கம்பைன் பண்ணி அப்புறம் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் தொடர்ந்து பண்ணாங்க. அப்புறம் திருப்பி பிரேக் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஈவெண்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த பிஸி ஒர்க்கில் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்த்து பேசிக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப தேங்க்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க எனக்கு. ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸுக்கு நிறைய டேலண்ட் ஷோ நடத்துனாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ்லாம் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக அதுவும் நல்லா இருந்தது. நிறைய பேர் அவங்களோட டேலண்ட் ஷோ பண்ணாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட் வருஷம் நடந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பாரத் மாதா மாதிரிலாம் வேடம் போட்டு வந்திருந்தாங்க சில்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் நிறைய மெனக்கெட்டு நிறைய பண்ணியிருப்பாங்களாட்டுது. ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்களாட்டுது. ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. சில கிட்ஸ்லாம் பியானோ வாசித்தாங்க. நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடினாங்க. ஆக்சுவலாக ஈவெண்ட் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்ததுன்னு வச்சுங்களேன். நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஈவெண்ட்டோட எண்டில் எல்லா குழந்தைங்களும் மேலே ஏறி டான்ஸ் ஆடினாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க எல்லாருமே மேலே ஏறி அவங்க பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். பாட்டுக்கு தகுந்தத்தில் அது கீழே ஒருத்தங்க அவங்க குழந்தைக்கு பயங்கரமாக சொல்லி தந்துட்டு இருந்தார். கீழே அவர் டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு இருந்தார். மெயினாக இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, குலதெய்வங்கள் அவங்க எப்படி உருவானாங்க, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் எப்படி குலதெய்வங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஸ்கிப் பண்ணுறேன்னா இந்த செஷனை ஸ்கிப் பண்ணி நீங்கள் வேறு செக்ஷனுக்கு போயிருக்கலாம். ஒரே ஒரு ஹெச்ஓடி போகாமல் இருங்க. கண்டிப்பாக போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே எப்போல்லாம் அங்கே போகிறீங்களோ அப்போல்லாம் அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நல்லா போய் செக் பண்ணி கூட பாருங்கள். அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் நம்ம எல்லா கோயில்காரங்களுக்கும் ஒரு மடம் இருக்கும். அந்த மடம் யாராவது போயிருக்கீங்களா? அந்த மடத்தில் அன்னதானம் நடக்கும். அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு பௌர்ணமிலையும் ஒவ்வொரு கோயில் கட்டளை வச்சு அங்கே தங்கத்தேர் ஓட்டுவாங்க. இப்போ நீங்கள் அந்த கட்டளை அன்னைக்கு இப்போ லைக் மொழசி எனக்கு நான் போகிறேன் என் பையனுக்கு 2 வயசு ஆகுது, குடி போகிறேன் அப்படின்னா அந்த 2 வயசு குழந்தைக்கும் தலப்பா கட்டி மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்க. ராசிபுரம் விஜயபுரத்தோட ஒரிஜினல்
நீங்கள் வந்து அவங்க அக்காவை பற்றி ஒரே புகழ் மேடையில் நின்று அவங்க அக்கானால தான் வந்து கும்மி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் யார் அது 2 பேரும் பவ்யமாக நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாப்பிள்ளைங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்க பாவம், என் தங்கச்சிங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டா அப்படி தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க எல்லா குழந்தைங்களுக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. மஞ்சளும் மழையும் நெல்லும் ஆளாத செங்கரும்பும் விளையும் எங்க பூமி எங்களுக்கு காளிங்கராயன் சாமி. நஞ்சையும் புஞ்சையும் கொங்கு நாட்டு மக்கள் யாவருக்கும் சோறு போட்ட சாமி இது காளிங்கராயன் பூமி. நாடன் கம்பும் மொட்டை கம்பும் நல்ல வெள்ளைச்சோளம் உண்ட விளைஞ்ச பூமி இதுல. நாட்டு மாடு கட்டி போரடிக்க தங்க சம்பளல் விளைய வச்சா பாரு மயில. இது காளிங்கராயன் பூமி இத கையெடுத்து கும்பிடட சாமி. இது காளிங்கராயன் பூமி. அதுக்கப்புறம் எல்லோரும் நாங்களாம் வந்து டின்னர் சாப்பிட்டு அப்புறம் நாங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ த ஈவெண்ட் வாஸ் ரியலி குட். நான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லோரும் பெங்களூருக்கு எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணி எல்லாம் பேசினது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.